உலகம் முழுக்க இருக்கிற 14 கோடி தொண்டர்களுமே இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏதோ ஒரு சேவை நிகழ்ச்சி, அதாவது அன்னதானமோ ரத்த தானமோ இல்லை வந்து மெடிக்கல் கேம்போ, ஏதோ ஒரு நிகழ்ச்சியை, இல்லை தூய்மை பணியோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை கட்டாயம் அவங்க செய்கிறாங்க. அவன் சொல்லுவான் நம்ம இந்தியாவுடைய பெருமை 2014க்கு முன்னாடி எப்படி இருந்து, 2014க்கு பிறகு இந்தியாவுடைய பெருமை வெளிநாடுல எப்படி இருக்குது, நமது பாரத பிரதமரை இந்தியா மட்டுமல்லாமல் உலகத் தலைவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக நாட்டவர்களுமே அவர் அவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாங்க. நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். அது இல்லாமல் விட உலகிலேயே ஒரு மிகப்பெரிய திட்டமான சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் 5 லட்ச ரூபா கார்டு, இது உலகிலேயே மிகப்பெரிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை இந்தியாவில் தான் செயல்படுத்தி இருக்கிறோம். அதை விட முக்கியமானது கொரோனா காலகட்டத்தில் நம்ம கையேந்தி இருப்போம் எப்பவுமே தடுப்பூசி. அதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு இரவில் பெண்கள் வந்து எங்கன்னா ஒதுங்க போனா கூட ரொம்ப தூரம் நடக்கணும். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச கழிவு நீரை டாய்லெட்டை கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கும் பாரத பிரதமர்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு அனைத்து குக்கிராமங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் எல்லா குக்கிராமுக்கும் மின்சாரம் கொடுத்துட்டாரு. ஆனா இவ்வளவும் செஞ்சது பாஜகவின் மோடி அரசு. தமிழகத்தில் இவனுக்கு ஒட்டினானுக்கு பாரு ஒரு ஸ்டிக்கர். அப்ப மத்திய அரசு கொண்டு வர வகுப்போடு சட்டமும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டம் தானே. அப்ப அதுக்கு மட்டும் எப்படி? அப்ப அவங்க மட்டும் யாரு? அப்ப அவங்களுக்கு மட்டும் தடை கேட்கிறேன். அப்ப அதற்கு மட்டும் தடை விதிக்க அது கூட என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்றேன்னா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஒரு நம்முடைய பாரத தலைவர் அவர்களுக்கு இனிய 75வது பாரத தலைவர் உலகத் தலைவர் அவருக்கு இனிய 75வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் அவரை விஸ்வகுருன்னு சொல்லும் போது நான் விஸ்வகுரு கிடையாது, நான் விஸ்வமித்திரன், நான் வந்து உங்களில் ஒருவன் என்று தன்னைத்தானே வந்துட்டு எவ்வளோ பெரிய புகழ்ச்சியை கொடுத்தாலும் சரி, இல்லை நான் வந்து என்றுமே மக்கள் சேவகன்தான்றதுக்காக தான் அவருடைய பிறந்த நாளை இது வரைக்குமே உலகத் தலைவர்கள், இந்திய தலைவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் தன்னுடைய பிறந்த நாளை சேவை தினமாக கொண்டாட வேண்டும். அதுவும் வந்து எண்ணிலிருந்து அக்டோபர் 2 வரை, அதாவது மகாத்மா காந்திய பிறந்த நாள் வரைக்கும் சேவை தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாஜகவினுடைய அரசு மிகப்பெரிய உத்தரவை போட்டு இருக்கிறது. அதை தொடர்ந்து இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க, குறிப்பாக ஏறத்தாழ இந்தியா முழுக்க ஆங்காங்கே இருக்கின்ற பாஜக தொண்டர்கள், உலகம் முழுக்க இருக்கிற 14 கோடி தொண்டர்களுமே இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏதோ ஒரு சேவை நிகழ்ச்சி, அதாவது அன்னதானமோ ரத்த தானமோ இல்லை வந்து மெடிக்கல் கேம்போ, ஏதோ ஒரு நிகழ்ச்சியை, இல்லை தூய்மை பணியோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை கட்டாயம் அவங்க செய்கிறாங்க. ஏன்னா மற்ற தலைவர்கள் இப்போ பிறந்தநாளை பட்டாசு வெடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை ஒரு சேவை தினமாக கொண்டாட சொல்லியிருக்காரு பாருங்க. அதுவே ஒரு மகத்தான வரவேற்பு தான். கண்டிப்பாக ஐயா அவர்கள் எல்லாம் நல்ல இறைவன் அவரை இன்னும் வந்து நல்ல ஆயுளை கொடுத்து இன்னொரு சிறப்பு அவருக்கு இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது அவர் முதலாக முதலமைச்சர் ஆகும்போது எலெக்ஷன்லாம் நிற்கல, நேரடியாக எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்காமே நேரடியாக முதல்வராகி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆண்டார். முதல்ல வந்து குஜராத்தில் அவர் நிற்காம டைரக்டாகவே அவர் முதல்வராகினாங்க. அவர் அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனில் முதல்வராக 6 மாதம் கழிச்சு தான் எலெக்ஷன் நின்று திரும்ப எம்எல்ஏ ஆனார். அதே போல் எம்பியும் அப்படி தான், டைரக்டா பிரைம் மினிஸ்டர். அப்போ அதுக்கப்புறம் தான் நிற்கிறார். ஒழுக்கமுள்ள ஒரு மிகப்பெரிய மகான் என்று பாருங்கள். இன்னொன்று பார்த்தா கட்சி அப்படிப்பட்ட ஆட்களுக்கு, வேலை செய்கிற ஆட்களுக்கு மேலேருந்து உற்று நோக்கி மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பொறுப்பு வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருடைய பணி சிறக்க எங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 11 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த 11 ஆண்டுகள் பயணித்த பயணங்கள் பார்க்கும்பொழுது அவருக்கு நிறைய இக்கட்டான சூழ்நிலாம் வந்ததில்லை. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, அதாவது இப்போ நேபாளத்தில் நடந்தது போல, ஸ்ரீலங்காவில் நடந்தது போல, பங்களாதேஷில் நடந்தது போல, பாகிஸ்தானில் நடந்தது போல, மியான்மரில் நடந்தது போல இவரது ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த விவசாய போராட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து. அதை எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக அதை வந்து முறியடிச்சா தெரியுமா? அவர் சந்திரபந்தில் படுத்தாங்க. ஆமா, நேரடியாக கோட்டைக்கு போனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, டிராக்டர் பேரணி நடத்தினாங்க. உள்ளுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள். ஏன்னா இன்னைக்கு பாரத பிரதமர் நம்முடைய இந்திய தேசத்தை எந்த அளவுக்கு காப்பாற்றிருக்கிறார் என்பதை வந்து நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு இந்தியனையும் கேட்டு பாருங்க,
அவன் சொல்லுவான் நம்ம இந்தியாவுடைய பெருமை 2014க்கு முன்னாடி எப்படி இருந்து 2014க்கு பிறகு இந்தியாவுடைய பெருமை வெளிநாடுல எப்படி இருக்கு. நமது பாரத பிரதமரை இந்தியா மட்டுமல்லாமல் உலக தலைவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக நாட்டவர்களுமே அவர் அவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க. இன்னொன்று இவருடைய ஒரு மிகப்பெரிய ஜீனை நான் வந்து யாரை பார்க்குறேன்னா வாஜ்பாய். ஏன்னா வாஜ்பாய் அவர்களும் நம்முடைய மோடி அவர்களும் மிகுந்த நண்பர்கள் என்று சொல்லி கூட நினைக்கிறேன். வாஜ்பாய் அவர்களை மறக்கவே முடியாது. அந்த காலத்தில் கார்கில் போரா இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எப்படி அப்போ தொழில்நுட்பம் எதுவும் கிடையாது. அந்த நேரத்துல கூட எப்படி ஒரே ஒரு தனி மனிதன் அப்பதான் நம்ம வந்திருக்கிறோம். இயக்கமாக இருந்த மாதிரி முதல் முறையாக பாஜக ஆட்சி அப்பதான் வந்திருக்கிறோம். அந்த நேரத்துல காங்கிரஸ் எப்படி இவருக்கு நெருக்கடி கொடுத்தது, குறிப்பாக அந்த நேரத்துல வந்து திமுகவுடைய கூட்டணி இங்க தமிழகத்தில் இருந்தது போல, அந்த நேரத்துல கார்கில வந்து அவர் சூப்பரா கையாண்டார். அந்த விதத்துல ஐயாவுடைய நரேந்திர மோடிய ஆட்சியை பார்க்கும்போது நம்ம இங்க உட்கார்ந்து பேசியிருக்கிற இந்த தொகுதியினுடைய உள்ள நம்ம தாம்பரத்தினுடைய அந்த ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து அபிநந்தன் அவருடைய விஷயத்தை கண்டிப்பா இன்றைக்கு தமிழக மக்கள் மறந்துக்கவே மாட்டாங்க. உலக மக்களே மறக்க முடியாது. நேரடியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு கொஞ்சம் பேசுங்க நினைவு. அதாவது இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் புல்வாமா தாக்குதல்னப்போ இது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்காக நம்ம பதிலடி கொடுக்கறதுக்காக நம்ம வந்துட்டு இன்னி வரைக்குமே சரி அவர் பாகிஸ்தான் மக்களை தாக்கணும்ன்ற ஒரு ஐடியா பிரதமருக்கு என்னைக்குமே வந்தது கிடையாது. தீவிரவாத முகாம்களை தாக்க வேண்டும் என்பதற்காக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்காக அபிநந்தன் உள்பட சில குழுவை அங்கே அமைச்சாங்க. அவங்களும் வெற்றிகரமாக அங்கு தாக்குதல் நடத்தி விட்டு ரிட்டர்ன் வரும்போது அது அவங்க துப்பாக்கி சூட்டினால் அங்கே செயலிழக்கல. அவருடைய விமானம் செயலிழந்து அங்கே விழும்போது அவரை வந்து அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் கைது பண்றாங்க. கைது பண்ண அடுத்த நொடி இங்க இருந்து அங்க போன் போகுது. அது எவ்வளவு பெரிய விஷயம். இது வரைக்கும் வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுங்க, ஒரு யாரும் சொல்லி கேள்விப்படாத ஒரு விஷயம். அதுவும் நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்துல நேரடியா அப்போ நேரடியாக அங்க அதிபருக்கு தொடர்பு கொள்றாரு. அதிபர் தொடர்பு கொண்டு எப்படி நீங்கள் அவரை கைது செய்தீர்களோ அதே போல எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், ஒரு கீறல் கூட அவர் மீது இருக்கக்கூடாது. இது மாதிரி டைலாக்லாம் விஜயகாந்த் ஐயா தான் பார்த்துருப்போம். நீ எப்படி ஆள் புள்ள போனா ஒரே ஒரு கீரல் இல்லாம அப்படி வரணும், தப்பிச்சுட்டு. இதையே வாஜ்பாய் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. வாஜ்பாய் வந்து அமெரிக்க அதிபர்கிட்ட சொல்லியிருக்காரு. என்னன்னு அமெரிக்க அதிபர் சொல்றாராம், நீங்க இந்த கார்கில் போரை நிறுத்தவில்லைன்னு சொன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து உங்க மேல அணு ஆயுதத்தை பயன்படுத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு. அதற்கு வாஜ்பாய் சொன்னாரா என்னன்னு, அவர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தட்டும், என் இந்தியாவில் ஒரு பகுதி அழிந்ததாக நினைத்துக் கொள்கிறேன், ஆனால் அடுத்த நாள் விடிய காலையில் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலே இருக்காது என்று சொன்ன வாஜ்பாய் வழி வந்தவராச்சே. ஆனா இவரே ஒரு கதை சொன்னாங்க பாகிஸ்தானை பார்த்து, நீங்க மட்டும் தான் வந்து அணுகுண்டு வச்சுக்கிறீங்களா, நாங்க தீபாவளி பட்டம் வச்சுக்கிறோம். இன்னொன்னு ஆபரேஷன் சிந்தூர்ல இவங்க என்னமோ அணுகுண்டு வச்சிருக்கா நமக்கு தெரியாத மாதிரி இவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த நூர்கான் என்ற விமானப்படை பக்கத்துலதான் இவங்க அணுகுண்ட பாதுகாப்பா வச்சிருக்கிற பகுதி வந்து நூர்கான் விமானப்படை தளம். அந்த விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தினவனு தான் இவங்க பயந்தாங்களே. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பயம், நம்ம திரும்பி தாக்கலாம் தான் யோசிச்சாங்க. என்னைக்கு ஐயோ நம்ம அணுகுண்டு மேலேயே இவங்க கையை வைக்கிறாங்களே என்னமோ தான் அலறி போய் அந்த நம்மளுடைய ஜெனரல் சொன்னாரு, நம்மளுடைய பாதுகாப்பு ஜெனரல் சொன்னாரு, ஆர்மி ஜெனரல் சொன்னார், என்னன்னு காலில் விழாத குறை யாரு, பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் கதறினார், எங்ககிட்ட அழுது கெஞ்சினாரு, அதற்காகத்தான் நாங்கள் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டோம்னு சொன்னார். அப்ப அதற்கு காரணம் இந்த நூர்கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுகுண்டு தளம், அதை நம்ம தாக்குனது தான். இன்னொரு விஷயம் நீங்க வந்து பாத்தீங்களா, அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த வரைக்கும் செங்கோட்டையில கொடியேற்றும் போது கண்ணாடி பேசுவாங்க. ஆனா முதல் முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அப்ப அந்த அளவுக்கு அதுக்கு சொன்னாரு, இது என் நாடு, என் நாட்டுல நானே பயந்துன்னு கொடியேத்தனா எப்படி, என் நாட்டுல என்னைய கொல்றதுக்கு யார் இருக்கிறா. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு தெளிவான விஷயம். செங்கோட்டையில முதல்ல இப்ப நம்மளாம் சின்ன வயசுல ஒரு சின்ன அந்த டிடி நியூஸ் சேனல்ல பார்ப்போம், எல்லாம் வந்து அந்த கண்ணாடி பேசுவாங்க, கொடியேற்றுவாங்க, கை தட்டுவாங்க. ஆனா முதல் முறையா ஒரு மிகப்பெரிய, அதுவும் நம்முடைய பாஜக சேர்ந்த பாரத பிரதமர் முதல் முறையாக வந்து அந்த இப்ப எப்படி சொல்றது, காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங்லாம் பேசி நிறைய வாட்டி அந்த கூண்டுல பாத்துருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா இந்த நெருக்கடியை பத்தி நம்ம பேசணும். பாரத பிரதமர் பதவியேற்ற நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் நம்ம இந்திய தேசத்துல இருக்கிற மக்களுக்கு என்னென்னலாம் நல்லது செய்வான்னு சொல்லி உங்களால ஒரு 10 நிமிஷம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, விண்வெளித்துறை
அதாவது 2014க்கு பிறகுதான் இந்திய விண்வெளித்துறை வந்துட்டு உலகளாவிய விண்வெளித்துறைக்கு சவால் விதமாக சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3, மங்கள்யான், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சூரியனை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விண்கலம், ஒரே ராக்கெட்டில் 134 செயற்கைக்கோள்களை ஏவி அது ஒரு அந்த கின்னஸ் நம்ம தான் படிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நாம் நம்மளுடைய செயற்கைக்கோள்களை வெளிநாட்டுக்கு கொடுத்து நம்ம ஏவ விடுவோம். ஆனால் இந்த முறை எப்படி ஆச்சுன்னா 2014க்கு பிறகு வெளிநாட்டோட செயற்கைக்கோள்களை நம்ம ராக்கெட் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சு அதன் மூலம் வருமானம் பார்க்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா உள்நாட்டு தயாரிப்புனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தன்னிறைவு அடைஞ்சு இராணுவ தளவாடங்கள் நம்ம வெளிநாட்டில் போய் வாங்கின ஒரு காலம் இருந்தது போக இன்னைக்கு நம்ம இராணுவ தளவாடங்களை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். அது இல்லாமல் விட உலகிலேயே ஒரு மிகப்பெரிய திட்டமான சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் கார்டு, இது உலகிலேயே மிகப்பெரிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை இந்தியாவில் தான் செயல்படுத்தி இருக்கிறோம். அதை விட முக்கியமானது கொரோனா காலகட்டத்தில் நம்ம கையேந்தி இருப்போம். எப்பவுமே தடுப்பூசி நீங்க தருவீங்களா நாங்க தருவீங்களா. தமிழ்நாட்டில் கூட இந்த கலாநிதி மாறன் அவங்க தம்பி அவர் தயாநிதி அவர் கிண்டல் பண்ணார். முதல்ல பிரதமர் போட்டுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்க போட்டு அப்புறமா எங்களுக்கு ஊசி கொடுங்க கையேந்தினாங்க. இதை போட்டுங்கன்னா வந்து செத்து போயிடுவோம், அதனால தான் சாவரன்னு சொல்லி இந்த திமுகவுடைய இவங்க ஆட்சிக்கு வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது இது அந்த புயல் ஒன்று வந்து அதுக்கப்புறம் கொரோனா நிறைய இவங்க காவு கொடுத்து தான் ஆட்சிக்கே வந்தாங்க. இன்னும் காவு கொடுத்து தான் இருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்துட்டு யோசிக்கிறார், நம்ம ஏன் வெளிநாட்டில் போய் வாங்கணும்னு சொல்லிட்டு 4000 கோடியை உடனடியாக மருத்துவத்துக்கு விடுவிக்கிறார். அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு விடுவிச்சு நீங்க ஊசியை நீங்க கண்டுபிடிங்க. ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, நம்ம திருத்தணியை சேர்ந்த ஒரு தனி டாக்டர் தான் அந்த கோவேக்சினுடைய மருந்து கண்டுபிடிச்சவர். கோவேக்சின் நம்மளோட சொந்த தயாரிப்பு. அந்த மருந்து கண்டுபிடிச்சு இன்னொன்னு நம்ம தமிழகத்திலே வந்து நிறைய பிராக்டிஸ் மூலமா அதை உற்பத்தி செஞ்சு நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா எல்லாத்தையும் அந்த ஊசியை உற்பத்தி செஞ்சு அந்த மெடிசன் உற்பத்தி செய்வதற்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சது. இதுல இன்னொன்னு என்னன்னா முக்கியமான விஷயம், அவர் தைரியத்தை பாராட்டணும். கேட்டுங்க, அமெரிக்காவுக்கு போறாரு. அதாவது கோவேக்சின் கோவிஷீல்டு ரெண்டுத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணோம். கோவிஷீல்டு வந்துட்டு இன்னொரு நாட்டோடைய கொலாபரேஷன், கோவேக்சின் நம்மளோட. ஆனால் பிரதமர் போட்டுக்கொண்டது கோவேக்சினை கடைசி வரைக்கும் அமெரிக்கா அங்கீகரிக்கவில்லை. கோவிஷீல்டு அங்கீகரிச்சாங்களே தவிர கோவேக்சினை அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவேக்சின் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு தான் அமெரிக்காவுடைய செனட் சபையில் போய் பேசுறாரு. அப்பயும் மாஸ்க் இல்லாம பேசுறாரு. என்னோட தயாரிப்பு, என்னோட இன்ஜெக்ஷன் நான் போட்டுட்டு வந்திருக்கிறேன். அப்பதான் உற்று பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கான அங்கீகாரத்தையே அப்போது இருந்த அதிபர் அவர்கள் கோவேக்சினுக்கு தராங்க. அப்ப அந்த அளவிற்கு உலக நாடுகள் எல்லாம் முற்று பார்த்து நம்ம கிட்ட கையேந்தி நம்ம அவங்களுக்கு 65 நாடுகளுக்கு நாம கொடுத்திருக்கிறோம். 65 நாடுகளுக்கு நாம கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து தமிழக மக்கள், நாட்டு மக்கள் கண்டிப்பாக நினைத்து பார்க்க வேண்டும், ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகமும் இந்திய தேசமும் இன்றைக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்குது என்று சொன்னால் நம்முடைய ஐயா பாரத பிரதமர் தான். இன்னொன்று, அடித்தட்டு மக்களுக்கு இன்றைக்கு கேஸா இருக்கட்டும், எவ்வளவு கிராமங்கள்ல இப்ப நம்ம அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாலாம் பாத்தீங்கன்னா காலையில வெறும் வெட்ட போயிடுவாங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் ஊதாங்கோல் இதெல்லாம் மாத்தி அமைச்சு. இன்னைக்கு ஊதாங்கோலுங்கிறது இல்ல, இன்னைக்கு அடுப்புங்கிறது இல்ல, அதாவது விறகு அடுப்பு இல்ல, இன்னைக்கு எல்லாமே சிலிண்டர் ஆயிடுச்சு. இன்னொன்னு, அதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு இரவுல பெண்கள் வந்து எங்கன்னா ஒதுங்க போனா கூட ரொம்ப தூரம் நடக்கணும். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச கழிவு நீரை டாய்லெட்டை கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னொன்னு, நம்ம தண்ணி பிடிக்க தந்தா கூட சும்மாடை வந்து இப்ப நம்ம அம்மாலாம் சும்மாடை வந்து கட்டிக்கணும், தலைமையில தண்ணி கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீட்டு திருப்பினா இன்னைக்கு வந்து குழாய் தண்ணி வருது. இதெல்லாம் யாரு காரணம்? 11 ஆண்டுகள்ல அடிப்படை தேவையா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்னது போல விண்வெளியினுடைய சாதனையா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் இந்த மகான் செய்திருக்கிறார். அதே போல கரண்டே பார்க்காத கிராமங்கள் இன்னைக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு எல்லா கிராமத்துக்குமே கரண்ட் போயிடுச்சு. அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் மிகவும் பின்தங்கியது வடகிழக்கு மாநிலங்கள். அங்கே ரயில்வே கிடையாது, அங்கே ஏர்போர்ட்டு கிடையாது, அங்கே வந்துட்டு உங்களுக்கு சரியான சாலை வசதி கிடையாது. இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவோடு இணைக்கக்கூடிய ரயில்வே பாதை வந்துருச்சு, இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் வந்துருச்சு. இன்னைக்கு அனைத்து குக்கிராமங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுடைய எல்லா குக்கிராமங்களுக்கும் மின்சாரம் கொடுத்துட்டாரு. ஆனால் இவ்வளவும் செஞ்சது பாஜகவின் மோடி அரசு. தமிழகத்தில் இவனுக்கு ஒட்டினானுக்கு பாரு ஒரு ஸ்டிக்கர், எல்லாத்திலையும் ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் செஞ்சேன்னு சொல்லி மக்களை முட்டாளாக நினைச்சானுங்க. ஐயா, 100 வருடத்திற்கு மேல் வாழ்ந்து இந்தியாவை நீங்கள் இருக்கும்போது இந்தியா உலகின் குருவாக மாற வேண்டும், விஸ்வ குருவாக மாற வேண்டும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அது நீங்கள் இருக்கும் காலகட்டத்தில் நாங்களும் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு பெருமை. இன்னொன்று, அந்த வெப்போர்டு பற்றி கொஞ்சம்
விழாவாரியா கண்டிப்பா நம்ம முதல்வர் ஸ்டாலின் நேற்று அறிக்கை கொடுத்தார். எங்களுக்கு நியாயம் கிடைத்து விட்டது, இப்பொழுதுதான் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மீது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து விட்டது, எங்களுக்கு யாரும் துரோகம் இழைக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் அதை கண்டிக்கும், சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டி இருக்கிறது. எதுக்கு சொல்லியிருக்காரு? வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்துக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட் வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தையே கேன்சல் பண்ணிட்ட மாதிரி இன்னைக்கு பேசியிருக்கிறார். அவர் நேர்ல போய் இதை பத்தி நான் கண்டிப்பா சொல்ல தெரியாது. அங்க என்ன நடந்ததுன்னா தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க மத்திய அரசு. என்னன்னு, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இந்த அரசு மக்களவையிலே ஒரு மசோதாவை நிறைவேற்றி சட்டமாக்கி இருக்கிறது, அதை தடை செய்வதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, எனவே இந்த தீர்ப்புக்கு முன்பாக இதை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த தீர்ப்பை சொல்ற ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, இந்த சட்டத்திற்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது, இருந்தாலும் இந்த சட்டத்திற்குள் சில திருத்தங்கள் இருக்கிறது இல்லையா, அதற்கு இடைக்கால தடை என்னன்னு சொல்றாரு, புரிஞ்சுக்கணும். இடைக்கால தடை என்றால் என்ன அர்த்தம்னாக்கா, இது எப்போ வேணாலும் அந்த தடையை நீக்கிடலாம். அதை சில சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா, சில வாதங்கள், உங்களுடைய வாதங்களையும் அவங்களுடைய வாதங்களையும் நாங்கள் கேட்ட பிறகு இந்த இடைக்கால தடை இருக்கணுமா வேணாமாங்க அதை நாங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம். அது கூட அந்த 3 இடைக்கால தடை என்னன்னாக்கா, அதாவது கலெக்டர் முடிவெடுக்கலாம்னு நம்ம அதில் சொல்லியிருந்தாங்க. அந்த சட்டத்தில் இந்த இடம் யாருக்கு சொந்தமானது, வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதா இல்லை அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு சொந்தமானதா என்றதை கலெக்டர் முடிவெடுக்கலாம், இது புறம்போக்கு இடமா வக்ஃப் போர்டு இடமா கலெக்டர் முடிவெடுக்கலாம்னு சொன்னதை கலெக்டர் முடிவெடுக்க முடியாது, அதுக்கு ஒரு இடைக்கால தடை வச்சிருக்காங்க. அதே போல வக்ஃப் போர்டில் ஒன்றுக்கு, அதாவது 3ல் 1 பங்கு இவங்க இருக்கணும், மாற்று மதத்தினர் இருக்கணும்னு சொன்னதுக்கு இல்லை, அது வந்து மாநில போர்டாக இருந்தால், மாநில வகுப்பு போர்டாக இருந்தால் 3 பேரை நீங்கள் மாற்று மதத்தினர் நியமித்துக் கொள்ளலாம், அதே போல மத்திய போர்டாக இருந்தால் நீங்கள் 4 பேரை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சில ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 வருடம் நாங்கள் இஸ்லாமியராக இருந்ததுக்கான சான்று கொடுத்த பிறகு தான் நீங்கள் வந்துட்டு நன்கொடை கொடுக்க முடியும்னு சொல்லும் போது அதுக்கும் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க இவ்வளோ நாள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் என்பதற்கு என்ன வழிகாட்டு நெறிமுறை இருக்கிறது அப்படின்னு யாரை கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை வருஷம் ஆண்டிங்கல்ல, இத்தனை வருஷம் ஆண்டவங்களுக்கு கேட்டிருக்காங்க, இவர்கள் இஸ்லாமியர்கள் எத்தனை வருஷமாக இஸ்லாமியராக இருக்கிறார்கள் என்பதற்கு என்ன வழிகாட்டு நெறிமுறை இருக்கிறது. அப்படி வழிகாட்டு நெறிமுறை இல்லாத பொழுது 5 வருஷன்றது நீங்கள் எப்படி நீங்கள் குறிப்பிட முடியும், அதனால் அதுக்கும் இடைக்கால தடை விதிக்கிறோம், அதுக்கும் நீங்கள் ஒரு வழி வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பு சாதகமான ஒரு தீர்ப்பு தான் மத்திய அரசு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னென்னா, இப்போ இங்கேருந்து ஒரு 10 மசோதாவை நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட் இவருக்கு அனுப்புகிறாங்க. யாருக்கு? கவர்னருக்கு தமிழக அரசு அனுப்புது. ஏன்னா இவங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்க, கவர்னரும் ஜனாதிபதியும் எங்களுக்கு மசோதாவை நிறைவேற்ற விடலை, கிடப்பில் போட்டுட்டாங்க தான் இவங்க கேஸ் போடுறாங்க. அதுவும் என்னது, நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை சட்டசபைக்கு இயக்கும் போது அதற்கு ஜனாதிபதியும் கவர்னர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதா கேஸ். எப்படி கேஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் தான். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நீங்க எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போது அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க யாரு, நீங்க எத்தனை தேதிக்குள்ள நீங்க ஒப்புதல் கொடுக்கணும், காலக்கெடு நிர்ணயிக்குது, 3 மாசத்துக்குள்ள கொடுங்க, 6 மாசத்துக்குள்ள கொடுங்க. அப்போ இதுவும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டம் தான். அப்போ மத்திய அரசு கொண்டு வர வக்ஃப் போர்டு சட்டமும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டம் தானே. அப்ப அதுக்கு மட்டும் எப்படி, அப்ப அவங்க மட்டும் யாரு, அப்ப அவங்களுக்கு மட்டும் தடை கேட்கிறேன். அப்போ அதற்கு மட்டும் தடை விதிக்க, அது கூட என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்னா, அரிதுவான விஷயத்துல மட்டும்தான் நாங்க தலையிடுறோம். பிரதமர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய சட்டத்தில் நீங்க தலையிட்டு அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எந்த அடிப்படையில் தமிழக அரசுக்கு ஒரு நியாயம் சொல்றீங்க, மத்திய அரசுக்கு ஒரு நியாயம் சொல்றீங்க? மத்திய அரசுக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஸ்பெஷல் விஷயத்தை நீங்க உள்ள புகுத்துவீங்களா, மாநில அரசுக்கு புகுத்த மாட்டீங்களா என்ற கேள்வியை நாம கேட்கல. இன்னைக்கு பரவலாக இந்தியா முழுக்க இருக்க மக்கள் ஏன் இந்த ஒருதலை பட்சமாக இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் செயல்படுகிறார்கள், சுப்ரீம் கோர்ட் செயல்படுதுன்னு மக்கள் இன்னைக்கு கேட்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா தெளிவா தெரியுதுல, இன்னைக்கு மத்திய அரசு ஒரு சட்டம் ஏற்றி கொண்டு வந்தா அந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்குது சுப்ரீம் கோர்ட். இதே கவர்னரும் இதே ஜனாதிபதியும் பண்ணாக்கா அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப என்ன மாதிரியான நிலைப்பாடு இன்னைக்கு சட்டத்துறை இருக்கு தமிழகத்தில், இந்தியா முழுக்க இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்குதுன்றது தெரியல.